பண்ண ஹார்பர்லாம் எல்லா மீனுக்கும் நல்ல வேலை என்னன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவாரு. ஆனால் இந்த கனவாக்கு மாத்திரம் டீமோடு வரும். ஒன்று கட்ட விளையாடிட்டு அதனால புதிய பார்ட்டியை விடிய பார்ட்டி 33,500 விழிஞ்ச மாட்டு எடுக்க இல்லன்னு பாக்குமா? 33,500 600 கட்டு ஆறு வச்சு விழிச்சு 33,900 விழிஞ்ச மாட்டி ஸ்ட்ராங் உண்டா இருக்கட்டு. விழிஞ்ச மாட்டி ஸ்ட்ராங்க. இங்க பாத்தீங்கன்னா அழுத மீன் 7,500. இது வந்து சின்ன சைஸ் மீன் 5 கிலோ 6 கிலோ 8 கிலோ வரைக்கும் உள்ள மீன் கிடையாது. இதான் அவங்க இந்த ஏழை இதை க்ளோஸ் பண்ணி எடுங்க மனோஜ். இதான் நம்ம இந்த மீனில் உள்ள ஏழை நம்ம மாங்கன்னு சொல்லுவோம். இந்த ஸ்கின்ல வந்து இது இருந்தாச்சுன்னா தான் அதுக்கூட பதம் வந்து நல்லா இருக்கும். மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். அது இந்த மீனை ஏழை வந்து கலையாம கவரில் போட்டு தான் அதை கொண்டு வருவாங்க. அதில் இந்த ஏழை இல்லைன்னா மீன் சீக்கிரம் கெட்டு போகும். சாப்பிடணும். நிக்குது. அதான் 50 ரூபா இல்ல 5 லட்சம். அப்ப 5 இல்லையா? நீங்க என்ன 50,000 ஆளா நீயா செம்பல்ல விழிச்சுதா இல்ல வேற ஒண்ணு விழிச்சுதா? நீங்க அந்த மீனை கொண்டு வந்தீங்க. அது செம்பல்லி மட்டும் தனியா இருக்கு. வேற மீன் எல்லா மீனுக்கும் மட்டும் ஓடும்போ இந்த இது மாட்டும் அப்படி மோதங்கிட்டும். ஆனா கழிஞ்ச வாரம் நீங்க செம்பல்லி கொண்டு வரல. அது எப்படி கழிஞ்ச வாரம் அந்த மீன் அந்த ஏரியால வைக்கல. அந்த ஏரியால மட்டும் வைக்கல. செம்பல்லி உள்ள ஏரியால மட்டும் வச்சாதான் அது கிடைச்சு. இது எவ்வளவு மீட்டர் ஆழத்துல போட்டீங்க மட்டு? இது 70 மீட்டர். 70 மீட்டரா மாறா? மீட்டர் 70 மீட்டர். மீன் இவ்வளவுதானா இன்னும் இருக்கா? இல்ல இவ்வளவு நேரம் இவ்வளவு கொடுத்தாச்சு. 35,000. இதை நம்ம செம்பல்லின்னு சொல்லுமா கொடும்பல்லின்னு சொல்லுமா? இது செம்பல்லி. சரியாக கொடும்பல்லின்னு சொல்லுதாரு. செம்பல்லி வேற ஐட்டம் உண்டு. இது செம்பல்லி. ஒரே மீனும் ஒரே போல இருக்கு. ஆனா டைப் 50,000 கண்டில்லை. 50,000 நேரம் வேற 15,000 குறைஞ்சி 35,000 போன் விடுச்சு. இதான் செம்பல்லின்னு சொல்லக்கூடியது ஒரிஜினல் செம்பல்லி. வாழ்க்கையில கையை இப்படி வச்ச மாட்டேன். ஒரு ஆளை கொல்லி ஒரு வீட காப்பாத்து. 35,000 கிலோ எவ்வளவு ரூபா போகுது செம்பல்லி? இப்போ இன்னத்த பொசிஷன் 400 ரூபா போகுது. 400 ரூபா போடா. 2 நாள் முன்ன விலை கம்மியா இல்லை போட்டுருது. மார்க்கெட்டு நிலவரம் தான் போகுது. அப்படி இன்னைக்கு கொஞ்சம் 400 ரூபா போவா? ஆமா போகுது. 400 ரூபா இந்த நாள்ல 2 நாள் முன்ன 320 ரூபா எடுத்தாரு பாருங்க. 300 எடுத்தா நமக்கு தெரியும். சொல்லுங்க என்ன மீன் எழுது? இது கலவா. கலவா ஒரு டைப் கலவா இருந்தா நிறைய எண்ணெய் இருக்கா? கலவா நிறைய எண்ணெய் இருக்கு. அப்படி போட்டில் உள்ளதா வள்ளத்தில் 2 3 4 எண்ணெய் இருக்கு. இது வள்ளத்தில் உள்ளது. வள்ளத்தில் உள்ளதானே மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இது மாதிரி ஆமா. கிலோ வந்து 420 ரூபா. ஆமா. நீங்க என்னத்தை வந்து இதுவரை பதில் சொல்லாட்டு என்ன மீனெல்லாம் எடுக்கு? നിങ്ങൾ ഏതൊക്കെ മീൻ എടുക്കും? എങ്കിലും ഞങ്ങൾ സംസാരം നിങ്ങൾക്ക് പഠിച്ചെടുക്കാം. ഇല്ല ഇങ്ങോട്ട് വരി. സമാധാനം. 9,000 നിങ്ങൾ എടുക്കാം. அண்ணா நெம்மீன் எவ்வளோ ரூபா போறேன்? 10,800 ரூபா கேள்வி வேணும். ஒரு கிலோ வித்தியாசம் எவ்வளோ ரூபா போகும்? ஒரு 1,000 ரூபாய் மேல போகணும். 1000 ரூபாய் மேல போதா? இவர் தான் நெம்மீன் விற்கிறாள். நெம்மீன் வேணும்னா இவர்கிட்ட வந்தா போறோம். இந்த நபர்கிட்ட 10,800 ரூபா கேள்வி.